ஏய், 20 லிட்டர் போடு. என்ன சார் 100 ரூபா தான் தரீங்க? அது 500 ரூபா நோட்டு சார். போய் சில்லறை வாங்கிட்டு போ. பாருங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க. உங்க மகனுக்கு விரோதிங்க யாராவது உண்டா? இந்த ராஜா பையதான் சார் விரோதி. என் புள்ள எம்டி பதவிக்கு போட்டி போட்டது அவனுக்கு ஆவல சார். கீப் இட் சேஃபா. ராஜாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டா? இதே மாதிரி ஃபில்டர் சிகரெட் தான் சார் பிடிப்பான். கொலை நடந்த நேரத்துல வீட்டுல யார் யார் இருந்தாங்க? நான் ரேஸ் கோர்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். என் பெரிய மக அமர் பெங்களூருக்கு போய் 1 வாரம் ஆகுது. விக்ரம் மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்தான். ஐ see. வாங்க குமார். நான் தான் வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஷூ சத்தத்தை வச்சுதான். ஷூ சவுண்ட வச்சு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் தான் வந்திருக்கேன் எப்படி ரொம்ப கரெக்டா சொல்றீங்க? நீங்க நடக்கிற ஸ்டைல் தான் நான் கூர்மையா கவனிச்சிருக்கேனே. இன்ஸ்பெக்டர் ஸ்டைல். அந்த விக்ரம் கொலை சம்பந்தமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? குற்றவாளி யாரு, அவன் எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அவனை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே? அரெஸ்ட் பண்ணத்தான் போறேன். உங்களுக்கு கண் பார்வை எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. அப்ப எப்படி அந்த விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்களே தனியா காரை ஓட்டிட்டு போனீங்க? நோ நோ, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? என்னால எப்படி காரை ஓட்ட முடியும்? நீங்க தான் ஓட்டிட்டு போனீங்க, அத நான் கண்ணால பார்த்தேன். நோ நோ இன்ஸ்பெக்டர், நீங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க நினைக்கிறீங்க. இல்ல, நடந்த உண்மையை தான் சொல்றேன். இப்படி நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சாட்சியோட வந்திருக்கேன். டேய் முத்து, டேய் நேத்து ராத்திரி உங்க பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு மீதி சில்லறை கூட வாங்காம போனது இவர் தானே? இவர் இல்லைங்க.
ஏன் பயப்படுற? தைரியமா சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் இவர் இல்லன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் சார் சும்மா மிரட்டுறீங்க? எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ரேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. நோ, போலீஸ்ல பெத்த தாயை கூட சந்தேகப்படுவாங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கடவுளே ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்கு எதிரினா எனக்கு எதிரிதான். ப்ளீஸ் கெட் அவுட். போறேன், ஆனா திரும்ப வருவேன் தகுந்த ஆதாரத்தோட. இன்ஸ்பெக்டர், பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க அழைச்சிட்டு போற அந்த பெட்ரோல் பங்க் பையனே அவர் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி மிஸ்டர் ராஜா மேல சந்தேகப்படலாம்? சார், அந்த சின்ன பையன் பயத்துல ஏதோ தப்பா சொல்லிட்டான். விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அதே ஏரியால ராஜா காரை ஓட்டி போனதை நான் பார்த்தேன். அப்படின்னா கொலை குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ராஜா கண் தெரியாத மாதிரி நடிக்கிறார். இதானே உங்க யூகம்? அதான் சார். வெறும் யூகத்தை மட்டும் வச்சு சமூகத்துல அந்தஸ்தோட இருக்க ஒருத்தரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நாளைக்கே ராஜா நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் இல்லையா? சார், நான் சொல்ல வந்தது என்னன்னா, நோ, எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். ராஜா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியோ தடையுமோ சரியான மோட்டிவோ கிடையாது. உங்க வீண் சந்தேகத்தை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. சார், ஜிம்மி, ஜிம்மி, ஜிம்மி. நோ, நீங்க சொல்றது நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. ஒரு போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? நான் சேலஞ்ச் பண்றேன். ராஜாவு கண் பார்வை தெரியும். அவர் எதுக்காக அப்படி நடிக்கணும்? அவர் விக்ரம கொலை செஞ்ச குற்றத்துக்காக. எஸ், அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க கூட ராஜா விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். நான் சொல்லி கொடுத்தபடியே அந்த பைலட் நெஞ்சு வலியால துடிச்சதும் தான் குருடனை ஆக்ட் பண்றதையும் மறந்துட்டு ராஜா பிளேனை ஓட்டிட்டு வரான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். குமார் வந்திருக்காரு. ஹாய் குமார். வாங்க. எங்க போனாலும் கூடவே வராது அவரு. சார், நான் சொன்ன மாதிரி நீங்க நடிக்கலையா? நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நடிச்சேன். ஆனா அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணவே இல்லை சார். அப்படியா? அதனாலதான் என் உயிருக்கு பயந்து நானே பிளைட்ல லேண்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு உங்களை கேவலமா பேசுனதுக்கு தான் இன்னைக்கு சரியா அவமானப்பட்டாரு. என்னங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா?
இல்லன்னு குமார் சொன்னது உண்மைதானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு உண்மையும் தெரிஞ்சாகணும். விக்ரம கொன்னது நீங்க தானே? நோ, மத்தவங்க என் மேல சந்தேகப்படுறாங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என் மேல சந்தேகப்படும் போது என்னால தாங்க முடியல ராதா. I can't stand it. Look, லக்ஷ்மி அம்மா மேல கொலைப்படி விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நான் சுமந்துட்டு இருக்கேன். என்ன நம்புறாதா ப்ளீஸ்? ஏன் ஆண்டி மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? தாய் மேல பிள்ளைக்கு அக்கறை இருக்காதா? இது என்ன புது கதை? புது கதை இல்ல ராதா, நான் பிறந்த கதை. என்ன பெத்த தாய் தான் லக்ஷ்மி அம்மா. உண்மையாவா சொல்றீங்க? இதையெல்லாம் என்கிட்ட இது வரைக்கும் ஏன் மறைச்சீங்க? ராதா, ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அது ரகசியம், இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சா அது எப்படி அம்பலமாயிடும். அதனாலதான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, ரேகா கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லல. ராதா, என்ன சுத்தி ஒரு பக்கம் சதிகார கும்பல், இன்னொரு பக்கம் போலீஸ். இதுக்கிடையில உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும் நான் குரடை இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, என்னோட போராட்டத்துல நீயும் எனக்கு உறுதுணையா இருக்கணும். மத்ததெல்லாம் கார்ல பேசுவோம், வா. ராதா, அன்னைக்கு சொன்னல அதுதான். ராதா, கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் எடுத்துக்க. நீங்களே வச்சு விடுங்க. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல அத்தை. போலாமா? ஐயா, கத்திரிக்கோள் இருக்கேடு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போட்டோ போட்டு உடச்சிட்டியே. கை தவறி விழுந்துருச்சுமா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? ஏன் உடச்சா கேட்க மாட்டாங்களா? வேலைக்காரனாய்க்கு ரோஸ் என்ன வேண்டி கிடக்கு? கூட பிறந்த தங்கச்சியை விட எங்க தான் வேலைக்காரி பெருசா போயிட்டால. ஏங்க நிறுத்திட்ட? அடி, அடிச்சு கொள்ளு. எனக்காக பறிஞ்சு பேச அப்பா இருக்காங்களா இல்ல அம்மா தான் இருக்காங்களா? ரேகா, என் நிலைமை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. அவங்க யாரா இருந்தா என்ன? அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அவங்க யாரு? இந்த அண்ணன் உடம்புல ஓடுற ரத்தம் அவங்க கொடுத்த ரத்தம், இந்த உயிர் அவங்க போட்ட பிச்சை. அப்படிப்பட்டவங்க தப்பா பேசிட்டியம்மா. அதை புரிஞ்சுக்காம அப்பா இல்ல அம்மா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பாரு ரேகா, உன் அண்ணன் அன்புலையும் பாசத்திலையும் யாருக்கும் குறைஞ்சவல்லம்மா. I'm sorry. இங்க வா ரேகா. லட்சுமிமா, ரேகா சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல தம்பி.